ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம. இன்றைக்கி என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தாங்க, நம்ம வந்துட்டு கிருஷ்ண ஜெயந்தியை பற்றி தான் பேச போகிறோங்க. இந்த 2025 ஆடி மாதத்தில் கோகுலாஷ்டமி வந்திருக்குங்க. ஆடி மாதமே ஒரு சிறப்பான மாதம் தான். ஆடி மாதம் அம்மனுக்கு ரொம்ப உகந்த மாதம். அதே போல் நல்ல நாட்கள் நிறைய இருந்தது. கடைசியில் வந்ததாக இருக்கிறது தான் நம்ம கோகுலாஷ்டமிங்க. அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி வந்திருக்கு தான் கோகுலாஷ்டமி. அன்றைக்கு நம்ம கண்ணனை நல்லா வழிபட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சிறந்த திருநாள் கூட நம்ம சொல்லலாங்க இன்றைக்கி இந்த நாளை. வசுதேவருக்கும் தேவிக்கும் 8வது குழந்தையாக பிறந்தது தான் ஸ்ரீகிருஷ்ணருங்க. பாருங்கள், கோகுலாஷ்டமி என்னைக்கு தொடங்குது பார்த்தோம்னாக்கா 16/8/2025. அது அஷ்டமி 8ஆம் நாள்னு சொல்லுவாங்க. அதிகாலை 1:45 அதே நாள் இரவு 11:13 வரைக்கும் இருக்குங்க கோகுலாஷ்டமி. அந்த சமயத்தில் நம்ம எப்போ வேணால் பூஜை செய்யலாம். அவருக்கு ரொம்ப பிடிச்சமானதுன்னா வெண்ணெய் வைக்கலாம். வெண்ணெய் வச்சு பூஜை செய்ய ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. பால், தயிர், வெண்ணெய் எல்லாம் வச்சு பூஜை செய்யலாம். அதே போல் தேனும் வச்சா ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. தேன் எல்லா பூஜையிலும் வைக்க ரொம்ப நல்லதும். தேன் நெய் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்லுவாங்க. கோகுலாஷ்டமி அன்றைக்கி நம்ம இம்பார்ட்டண்ட்டாக வெண்ணெய் வச்சு வைக்கணுங்க. வெண்ணெய் ரொம்ப ரொம்ப அவருக்கு பிடிக்கும். பாருங்கள், அவர் கையில் கூட ஒரு தவளையோட வெண்ணையோடு தான் இருக்கார். அவர் வாயில் கூட எண்ணெய் தான் இருக்குது. நம்ம வெண்ணையோடு பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காரு. அழகான கிருஷ்ணர் அவர். ஸ்ரீ கண்ணனுக்கு எப்படி பூஜை பண்ணலான்னாக்கா, நம்ம கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்ம வாசல்லேருந்தே கண்ணனுக்கு பாதம் வைக்கலாங்க. திருப்பாதத்தை வச்சுட்டு பூஜை அறை வச்சுட்டு வந்தாங்க. நம்ம அரிசி மாவுலையும் செய்யலாம், ரொம்ப சிறந்தது. எல்லாருமே அரிசி மாவில் தான் செய்வாங்க. அச்சு மாதிரி கையில் நம்ம தொட்டுட்டு வச்சுட்டு 5 புள்ளி வச்சு கையை அவரோட பாதமாக மாறிடும். அப்படி வச்சுட்டு வந்துடுறது. இல்லைன்னா நம்ம வீட்டில் குழந்தைங்க இருந்தால் கூட அவங்க பாதம் வச்சு கூட வாசல்லேருந்து நம்ம பூஜை வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தால் ஸ்ரீகிருஷ்ணரே உள்ளே வந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். எங்கள் பாட்டி சொல்லுவாங்க, கிருஷ்ணருக்கு நம்ம பூஜை செய்யும்போது 5 பொருள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வச்சு வைக்கணும்னு சொல்லுவாங்க. அது என்ன பாட்டி நான் கேட்குமென்னு சொல்லுவாங்க. பால் வைக்கணும், தயிர் வைக்கணும், மோர், வெண்ணெய், நெய். இது 5 வச்சு பூஜை பண்ணால் போதுமானது. அதே போல் எங்கள் பாட்டி இளநீர் கூட வைக்குவாங்க. இளநீர் வச்சு பூஜை பண்ணுவாங்க, அதுவும் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. அதே போல் அன்றைக்கி வந்துட்டு ஒரு 3 வகையான பழங்கள் வச்சா ரொம்ப நல்லதுங்க. 3 வகை 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 அப்படி பழ வகை வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் இனிப்பு நம்ம வீட்டில் என்ன செய்ய முடியும்? பொங்கல் செய்யலாம், இல்லைனாக்கா பாயசம் கூட செய்யலாங்க. பால் பாயசம் செய்தால் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பால் பாயசம் கூட செய்து வைக்கலாங்க. இல்லை அரிசி பாயசம் செய்ய ரொம்ப அருமையாக செய்வாங்க. அந்த மாதிரி கூட செய்து நம்ம நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுக்கலாம். நம்மளும் சாப்பிட்லாம், நம்ம சொந்தக்காரங்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல் நம்ம பக்கத்து வீட்டில் குழந்தைங்க தான் அவங்களுக்கு கூட நம்ம கிருஷ்ணரை நினச்சி அவங்களுக்கு கொடுக்கலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதே போல் கிருஷ்ணருக்கு நம்ம துளசி மாலை அணிவிச்சா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. துளசி மாலை வந்துட்டு ஒரு நாள் முன்னாடியே போனால் எல்லா மார்க்கெட்டில் கிடைக்கும். வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அதிகாலையில் பூஜை செய்யும்போது துளசி மாலை போடலாங்க. அதே போல் தீர்த்தத்தில் கூட துளசி போட்டுட்டு கூடவே கொஞ்சம் பச்சை கற்பூரமும் ஏலக்காவும் போட்டுட்டு தீர்த்தத்தில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டில் இருக்க கிருஷ்ண ஸ்ரீபாதத்தை இருக்கும் இல்லைங்களாங்க, மாவில் போட்டிருக்கோம் இல்லை, அந்த எந்த காரணத்தோட யாருமே மெரிக்கக்கூடாது, மெரிக்காமல் வரணும். அதே போல் நம்ம வந்துட்டு வாசலில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்திக்கெல்லாம் மாத்தோடு கட்டினா ரொம்ப நல்லது. அதே போல் பூஜை அறையில் கூட நம்ம கொஞ்சம் மாவில் வச்சா ரொம்ப நல்லதுங்க. இந்த கோகுலாஷ்டமிக்கு நம்ம நாள் முழுதுமே கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கணுங்க. நம்ம சிந்தனை ஃபுல் நம்ம கிருஷ்ணர் பக்கமே இருக்கணும். உலகத்தையும் ரட்சிக்கிற கிருஷ்ணர் எல்லாரையும் ரட்சிப்பார். அதே போல் நம்மளோட வேண்டுதல் என்னவாக இருந்தாலும் அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாருங்க. நம்ம எந்த பூஜை செய்தால் எந்த கடவுளாக இருந்தால் அழைச்சாதான் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதே போல் தான் கிருஷ்ணரோட அழைக்கணும். கிருஷ்ணரை வந்துட்டு அவர் துதி பாடணும். அதே போல் ஒரு தங்கச்சி கூட ஒரு கஷ்டம்னா ஒரு தங்கச்சி அண்ணா கிருஷ்ணான்னு கூப்பிட்டு தான் ஓடி வருவார். திரௌபதி கூப்பிட்டு வந்து அவர் வருவான்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லா தெய்வத்தையும் நம்மளால் முடிஞ்சிடும் அவங்கள போற்றி அவங்களுக்கு கூப்பிடணும்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அதை நம்ம நாளைக்கு செய்யலாம். கண்டிப்பாக கோகுலாஷ்டமிக்கு நம்ம கண்டிப்பாக செய்யலாங்க. முடிஞ்சிடும் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் செய்தால் ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. பல வருஷம் செய்த புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா பிரம்ம முகூர்த்தம் காலைல 4 மணிலேருந்து 5:30 மணி இருக்கவங்க நம்ம இந்த நேரத்தில் எப்போ பண்ணாலும் பூஜை ரொம்ப நல்லது. அப்படி முடியலன்னா கூட பரவாயில்லைங்க, நம்ம வந்துட்டு காலையில் 12 மணிக்குள்ளே பூஜை முடிச்சுக்கணும். சில பேர் நம்ம 1 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் பூஜை செய்வாங்க. அந்த சமயத்தில் செய்யக்கூடாது. 12 மணிக்குள்ளே நம்ம பூஜை முடிச்சுக்கலாம். அப்படி முடியாதவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 6 மணிக்கு விளக்கு பொருத்தி அப்போ நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
அது நம்மளோட கன்வீனியன்ட்டை பொறுத்து தான். அதே போல் கர்ப்பமாக இருக்க பெண்கள் வந்துட்டு கிருஷ்ணரே வந்து குழந்தையாக பிறப்பான்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக அவங்க முடிஞ்சளோ கிருஷ்ணர் துதி பாடணும். ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஹரே ராமன்ட்டு ஒரு 100 ஒரு தடவை சொன்னால் கூட ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. கோகுலாஷ்டமிக்கு நம்ம எப்படி பூஜை செய்யலான்னு பார்த்தோம்னா, நம்ம வீட்டில் இன்கேஸ் சிலை இந்த கிருஷ்ணரோட சிலை இருந்தால் அன்றைக்கி அவருக்கு நல்ல பாலில் அபிஷேகம் பண்ணலாங்க. பால் தயிர்லாம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். அப்படி நம்மக்கிட்ட அவரோட சிலை இல்லைன்னாக்கா அவரோட படத்தை வச்சுக்கூட நம்ம பூஜை செய்யலாங்க. நம்ம பூஜை அறையெல்லாம் சுத்தம் படுத்திட்டு விளக்கு பொருத்தி வைக்கணும். ஃபஸ்ட்டு விளக்கு பொருத்தி வச்சுட்டு சங்கல்பம் பண்ணிக்கலாம். கடவுளே இந்த வருஷம் எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்னு பண்ணிவிட்டு நம்ம பூஜையை தொடங்கலாம். சிலை இருந்தால் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணணுமான்னா அது ஆப்ஷனல் தான். ஒன்று விருப்பப்பட்டால் அபிஷேகம் பண்ணாங்க, இல்லைன்னா நம்ம ஈரத்துணியில் துடைச்சிட்டு கூட குங்குமம் மஞ்சள் இல்லைனாக்கா நம்ம சந்தனம் வச்சு கூட ஒரு குங்குமம் விடலாம். சந்தனம் தான் வைக்கலாம், மஞ்சள் ஏதாச்சும் வைக்கலாம். நம்ம ஏதாச்சும் வச்சு நம்ம அவருக்கு அலங்காரம் பண்ணலாங்க. அதே போல் நம்ம என்னென்ன வச்சு பூஜை அலங்காரம் பிரசாதம் என்னென்ன வைக்கணும்னு பார்க்கலாம். அன்றைக்கி நம்ம வந்துட்டு முறுக்கு வைக்கலாம், அதே போல் அவல் வைக்கலாம், பாலில் செய்கிற பால் கோவான்னு சொல்லுவாங்க அது கூட வைக்கலாம், பாயசம் கூட வைக்கலாங்க. அதே போல் ட்ரெடிஷ்னலாக வந்துட்டு சில வீட்டில் வந்துட்டு வடை பாயசம் வச்சு தளிகைலாம் போடுவாங்க. அது ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வீட்டில் கூட தளிகை போட்டு பூஜை செய்வோம் ஸ்ரீகிருஷ்ணருக்கு. அட்லீஸ்ட் நம்ம வந்து துளசி மாலை கிடைக்கலனா கூட ஒரு 11 துளசி இலைனா வச்சு அவருக்கு பூஜை பண்ண சொல்லுவாங்க. பகவத்கீதை படித்தா அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அது கிருஷ்ணரே துணை 108 தடவை சொல்லுங்கள், இல்லை 101 தடவை சொல்லணும், ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கிருஷ்ண பஜனைலாம் செய்வாங்க, அதில் கலந்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நிறைய பேர் பஜனைலாம் செய்து ஆர்த்தி எடுத்துக்குவாங்க. அது எல்லாமே பார்த்தா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எவ்வளோ பார்த்தாலும் அதுக்கு அளவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. இந்த கிருஷ்ணர் பஜனை ஆகட்டும் ஆர்த்தி ஆகட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய அப்பார்ட்மெண்ட்டும் செய்வாங்க. சில பேர் வந்துட்டு சத்திரத்தில் கூட ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. அதே போல் கோயிலில் கூட ரொம்பவே விமரிசையாக கிருஷ்ணருக்கு பூஜை செய்வாங்க. இஸ்கான் டெம்பிள்னு சொல்லுவாங்க, அங்கே ரொம்ப பெங்களூரில் கூட இஸ்கான் டெம்பிள்னு இருக்குங்க, அங்கே ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. கிருஷ்ணரோட கோயில் நிறைய பிளேஸில் இருந்தாலும் பெங்களூர் வந்து இஸ்கான் டெம்பிள் இருக்கும். அதே போல் வந்துட்டு ராஜகோபால சுவாமி டெம்பிள் வந்துட்டு மன்னார்குடின்ற பிளேஸில் இருக்குது, அங்கேயும் ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. அதே போல் பார்த்தசாரதி கோயில்னு சென்னையில் இருக்குங்க, ட்ரிப்ளிகேனில், அங்கே கூட ரொம்ப விமரிசையாக கிருஷ்ணருக்கு பூஜை செய்வாங்க. கண்ணபுரம் என்ற இடத்துல ரொம்ப விமரிசையாக பூஜை செய்வாங்க கிருஷ்ண பெருமானுக்கு. அன்றைக்கி கூட ரொம்ப அழகாக இருக்குங்க கோயில், ரொம்ப அலங்காரம் பண்ணியிருக்கோம், ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. காலையில் பூஜையில் ரொம்ப விமரிசையாக செய்வாங்க. அதே போல் அன்றைக்கி வந்துட்டு அன்னதானம் இருக்கும். அன்னதானம் வந்துட்டு எல்லா கிருஷ்ணர் கோயிலுமே கண்டிப்பாக அன்னதானம் இருக்குங்க. அதே போல் நம்ம வீட்டில் கூட முடிஞ்சோட அன்னதானம் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்துட்டு நம்ம பக்கத்தில் இருக்கணும் அன்னதானம் கொடுக்கலாம். அப்படின்னா அந்த பசு கூட நம்ம ஒரு வாழைப்பழம் கொடுத்தா கூட ரொம்ப ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. பசுவாகட்டும் இல்லை எந்த பிராணிங்களாக வளர்ப்பு பிராணிகள் கூட நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவி பண்ணோம்னா, திருவிழா கூட நிறைய நாய்களுக்கெல்லாம் கூட அன்றைக்கி சாப்பாடு போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லா பண்டிகையுமே நம்ம தானம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப 100 மடங்காக நம்மளுக்கு புண்ணியத்தை சேர்க்கும்னு சொல்லுவாங்க. அதுவும் கிருஷ்ணர் கோகுலாஷ்டமிக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம வந்துட்டு கண்டிப்பாக ஒன்றுமே நம்ம செய்ய முடியல, பூஜை செய்யலைன்னா கூட பரவாயில்ல, கிருஷ்ணர்கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு 3 துளசியில் வச்சா கூட போகிறோம். வச்சுட்டு நம்ம மனசார வேண்டிக்கிட்டு நம்மளோட வேண்டுதல் என்னமோ இருந்தால் கண்டிப்பாக நிறைவேற்றி வைப்பார். அதே போல் ஏதாச்சும் ஒரு பசுக்கு ஒரு வாழைப்பழம் நம்ம கொடுத்தோம்னா கூட அன்றைக்கி ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக எல்லோரும் பூஜை செய்யலாம். எல்லாருக்குமே கிருஷ்ணரோட அனுகிரகம் கிடைக்கட்டும். இன்கேஸ் யாருக்காச்சும் பூஜை செய்ய முடியலனா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் மனசார கிருஷ்ணரை நினச்சிக்கிட்டா கூட கண்டிப்பாக கிருஷ்ணர் உங்களுக்கு கூட கண்டிப்பாக அதே போல் ஆசீர்வாதம் பண்ணுவார். நானும் உங்களுக்கு எல்லாருக்காக பார்த்த அனைவருக்குமே நான் கிருஷ்ணர்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம எல்லோருமே சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். நோய் நொடி இல்லாமல் எல்லாருக்கும் வேண்டிக்கிறேன். கிருஷ்ணர் எல்லாருக்குமே எல்லா அருளும் கொடுப்பாரு, எல்லா செல்வமும் கொடுப்பாரு, சகல சம்பத்தும் கொடுப்பாரு. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கலாம், எந்த கஷ்டமும் வராமல் உலக மக்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். கிருஷ்ண பகவான் கேட்டது அனைத்தும் கொடுக்குறாரு. சந்தோஷம், கௌரவம், நிம்மதி, தனம், தானியம் எல்லாம் கொடுக்குறவர் ஸ்ரீகிருஷ்ணர். ஹரே கிருஷ்ண ஹரே ராம 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 ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே கிருஷ்ண ராம ராம ஹரே கிருஷ்ண ஹரே 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 ராம
ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே ராம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா துணை ஹரே கிருஷ்ணா துணை ஹரே கிருஷ்ணா துணை ஹரே கிருஷ்ணரே துணை ஹரே கிருஷ்ணா 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 துணை